ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி கிளாக்ஸோ சியூடி யூஜியில் லாஜிக்கல் ரீசனிங் அதாவது ஜென்ரல் டெஸ்ட் பேப்பரில் நமக்கு குவான்ஸ் லாஜிக்கல் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படி இருக்குது. அதில் லாஜிக்கல் ரீசனும் முக்கியமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாக்குங்கிற டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் எடுத்துக்கிட்ட எல்லா ஷிஃப்ட் கொஷின் பேப்பர்லேயும் ஒரு கொஷின்ஸ் வந்து தவறாமல் கேட்குறாங்க. ஸோ அப்போது நம்ம கிளாக்ஸ் எப்படி வந்து ஈஸியாக பண்ணணும், என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இன்றைக்கி கிளாஸில். கிளாக்ஸ் கடிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்போ வந்து அதனுடைய மொத்த கோணம் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி. அப்போ ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய முள், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய முள், இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மினிட்ஸ் ஹேண்ட். சின்ன முள் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஹேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பெரிய முள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் கடக்கக்கூடிய தூரம். அப்போ ஒரு மணி நேரம்னா ஒரு ஃபுல் சைக்கிள், அப்போ 360 டிகிரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது அரை மணி நேரம் 30 நிமிடத்தில் கடக்கும் கோணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 180. அப்போ அரை மணி நேரம்னா இதுதான், ஓகேவா? அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 90, இப்போ டோட்டலாக வந்து 180. அதே கால் மணி நேரத்தில் கிடக்கும் கோணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கால் மணி நேரத்தில் நமக்கு ஒவ்வொரு கால் மணி நேரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி, அதாவது செங்கோணம் ரைட் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கால் மணி நேரத்துக்கும் நமக்கு ரைட் ஆங்கிள் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிடத்தில் கடக்கும் கோணம் பார்த்திங்கன்னா 30. அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ கோணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 டிகிரி. அப்போ ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கிளாக்கில் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு எவ்வளோ கோணம், அரை மணி நேரத்துக்கு எவ்வளோ, கால் மணி நேரத்துக்கு எவ்வளோ, 5 நிமிடத்துக்கு எவ்வளோ, ஒரு நிமிடத்தில் எவ்வளோ கோணம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண போகிறோம். ஸோ இதில் இல்லாமல் நமக்கு உனக்கு இப்போ கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 4-5 மாடல்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும், அப்போ ஷார்ட் ஹேண்டு ஆர் அவர் ஹேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மினிட் ஹேண்டு லாங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்று சந்திக்கும் போது என்ன டிகிரி, அதாவது ஆங்கிள் கோணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒன்று சந்திக்கும் போது என்ன கோணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி எந்த மாதிரி கேட்பாங்கன்னா எப்பொழுது வந்து இப்போ ஒவ்வொரு ஆப்போசிட் எதிரெதிர் கோணங்கள் எப்போது உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் இதில் பார்த்தீங்கன்னா 12 மணி இருக்குது. அப்போ எதிரே உள்ள கோணம், இப்போ இது வந்து 90 டிகிரி, அப்போ எதிரில் இருக்கிற கோணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டைம் கொடுத்துட்டு இதில் இடத்துல எப்போ செங்கோணம் அமையும் அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ஓவர்லேப், ஒன்று எப்பொழுது சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்பொழுது ஒன்று சந்தித்து கொள்ளும் அப்படிங்கிற கொஷின்ஸும் வந்து கேட்பாங்க. இதில் இந்த மாதிரி ஒரு 4 டைப்பான கொஷின்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் நம்ம ஷார்ட் ஹேண்டுனா அவர் ஹேண்டு, மினிட் ஹேண்ட்னா லாங் ஹேண்டு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முள் பெரிய முள் அப்படிங்கிற இதுதான். ஸோ இதில் வேறு எந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு ஒரு வாட்டியும், 2 மணிக்கு 2 வாட்டியும், 3 மணிக்கு 3 வாட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல் அடிக்குது. டில் 12 மணி வரலும் எத்தனை முறை அந்த பெல் வந்து ரிங் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் நம்பர் சிஸ்டர்ஸில் n/n+1 /2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ 1 மணிக்கு ஒரு வாட்டி 2 மணிக்கு என்ன இந்த ஃபார்முலா வச்சுன்னா அபவுட் மோட்டார் 12 × 13 /2. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 6 5 3 18 78. அப்போ 78 தடவை வந்து அந்த கடிகாரத்தினுடைய மணி வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அப்போ இது 12 மணி நேரத்துக்கு, அதுவே 24 ஹவர்ஸ்னால் அப்படியே 78 × 2 156. ஓகே, அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வேறு எப்படி, இப்போ சப்போஸ் வந்து அவங்க
இப்போ 15 மணி நேரம் அப்படி 15 மணி நேரத்தில் எவ்வளோ முறை உரிக்கும்? இப்போ 15 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ இது எப்படி பிரிக்கணும்னா 12 ஹவர்ஸு 3 ஹவர்ஸ்னு பிரிக்கணும். 12 ஹவர்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும் 78. இப்போ 3னா 3 × 4 / 2 கேன்சல் ஆகிடுச்சு. 2 3 × 6 அப்போ டோட்டலாக 78 + 6 84 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மணி கடிகாரத்தின் மணி 1 மணிக்கு ஒரு வாட்டியும் 2 மணிக்கு ஒரு வாட்டியும் டில் 12 மணிக்கு எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய கான்செப்ட். இன்னும் நிறைய இருக்குது. 1 மணிக்கு டோட்டலாக எத்தனை 1 மணி நேரத்து ஒரு நாளில் எத்தனை முன்னே சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்ளும் அப்படிங்கிறத வந்து ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்ளும் அப்படிங்கிற கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ 12 மணி நேரத்தில் ஒன்றை ஒன்று எப்படி சந்தித்து கொள்ளும்னா அதில் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது இதில் நான் சொன்ன மாதிரி அந்த 4 டைப்பு அது இல்லாமல் வேறு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கடிகாரத்தை கண்ணாடியில் காட்டும்போது நமக்கு எந்த மாதிரியான டைம் காமிக்குது, தண்ணீரில் காமிச்சோம்னா எப்படி வந்து இது காமிக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிரர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜாக ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்கிற டைமை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதோட எதில் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா 11:60 or 23:60 கொடுத்துருக்க டைமை வந்து பார்த்திங்கன்னா 11:60லையோ அல்லது 23:60லையோ வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2:24 மிரர் இமேஜ் என்னென்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இப்போ 11:60 இது வந்து 225 வந்து 11:60க்குள்ளே தான் வருது. அப்போ அதிலேருந்து பண்ணும். ஸோ எங்கே 11:60 எங்கே 23:60 யூஸ் பண்ணோம். 12க்கு மேலே போச்சுன்னா நம்ம 23:60 யூஸ் பண்ணுவோம். 12க்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம 11:60 பண்ணுவோம். இப்போ 225 வந்து 12க்கு கீழே தான் வருது. அப்போது 11:60 ஓகேவா 225. ஸோ வந்து மைனஸ் பண்ணால் இங்கே நமக்கு 35, இங்கே நமக்கு 9. ஸோ அப்போ வந்து மிரரில் வந்து பார்த்திங்கன்னா 2:25ங்கிற டைமு மிரரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9:35 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதேமாதிரி இப்போ 12:25 மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இப்போ எவ்வளோ 23:60 மைனஸ் பண்ணணும். இப்போ 12 விட அதிகமாகிடுச்சு. அப்போ 23:60 12:25 மைனஸ் பண்ணால் 60 35, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11 ஓகே 11:35. அப்போ 12:25ங்கிறது மிரரில் எத்தனை டைம் என்ன டைமாக இருக்கும் 11:35 அப்படிங்கிறது வந்து நம்ம காமிக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிரர் இமேஜ். அப்போ மிரர் இமேஜ்னால் என்ன பண்ணோம், கொடுத்துருக்க டைமை 12க்கு கீழே இருந்தால் 11:60 12க்கு மேலே போயிடுச்சுன்னா 23:60 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இதுதான் மிரர் இமேஜ் கான்செப்ட். ஸோ வாட்டர் இமேஜ் சப்ஸ்ட்ராக்ட் இப்போ கொடுத்துருக்கிற டைம் என்ன பண்ண வாட்டர் இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஓகேவா. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா 18:30 அங்கிற டைமில் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2:15 வச்சுக்கோங்க. இந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் இமேஜ் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இப்போ 6:30க்குள்ளே தான் இந்த 2:15 வருது. அப்போ 6:30லேருந்து மைனஸ் பண்ணிக்கு மைனஸ் பண்ண எவ்வளோ வருது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2:15ங்கிறது வாட்டர் இமேஜில் எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா 4:15 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அதே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8:45 இதனுடைய வாட்டர் இமேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ இது வந்து 8:45 6:30 அதிகமாகிடுச்சு. அப்போ 18:30லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். 18:30 8:45. ஸோ 8:45 வாட்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இப்போ 8 வந்து 6:30 அதிகமாகிடுச்சு. அதனால் 18:30 மைனஸ் பண்ணுவோம். 18:30 8:45. ஸோ ஓகேவா. இங்கே 30 இங்கே 45. இது வந்து கிளாக்கு. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 18 இருக்குது. இங்கே இதுலேருந்து ஒன்று கடன் வாங்கினா நமக்கு ஒன்றுனா 1 மணி நேரம். அப்போ 60. அப்போ இது 60 ஆகும்.
ஓகே, அப்போ 30 60 வந்து டோட்டலாக வந்து 90 ஆகும். அப்போ இங்கே வந்து 1 மணி நேரம் குறையுது. அப்போ 17 90 8 45. ஓகேவா, 90ல் 45 போச்சுன்னா 45. ஓகேவா, இப்போ 17ல் 8 போச்சு 18 போச்சுன்னா 9. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 9:45. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் இமேஜ், கிளாக்கோடைய வாட்டர் இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கான்செப்ட். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதில் CUT 2023 ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸ் நான் தனியாகவே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதில் ஸோ என்ன மாதிரியான கொஷின்ஸ் ஒன்று கேட்குன்னா, ஆங்கிள் பிட்வீன் போத் ஹேண்ட், அதாவது சிறிய முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையான கோணம். ஆங்கிள் பிட்வீன் போத் ஹேண்ட், சிறிய முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையேயான கோணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் மேக்ஸ் இப்போ 10 செட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்திங்கன்னா 6லேருந்து 7 செட்டு கொஸ்டின் பேப்பரில் இந்த சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையான ஒரு சில கொஸ்டின் ஒன்று உங்களுக்கு டைரெக்டாக கேட்பாங்க, இன்னொரு சில சமயம் கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சம்ஸில் வந்து கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, minute into 11/2 minus hour into 30. ஓகே, கொடுத்துரு. அதாவது ஆங்கிள் பிட்வீன் போத், சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையான கோணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா மினிட் இன்ட்டு 11/2 மைனஸ் ஹவர் இன்ட்டு 13 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2:30 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 2:30க்கு சின்ன முள்ளும் பெரிய முள்ளுக்கும் இடையான கோணம். ஓகேவா, ஸோ என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்க ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா மினிட் 11/2 மைனஸ் ஹவர் இன்ட்டு 30 அப்படிங்குது. ஓகேவா, ஸோ நமக்கு மினிட் எவ்வளவு, மினிட் எவ்வளோ 30. ஸோ அந்த 30 இங்கே போட்டுக்கோங்க, இன்ட்டு 11/2 மைனஸ் ஹவர் எவ்வளவு 2. இப்போ 2 இன்ட்டு 30. ஓகேவா, கேன்சல் பண்ணால் நமக்கு 15. ஓகே, 15 11 165 மைனஸ் இங்கே எவ்வளோ வருது 2 இன்ட்டு 30 60. ஸோ இப்போ வந்து மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 105. ஸோ 105 டிகிரி. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹவர் டு வந்து மினிட், இது வந்து மினிட்டில் இருக்கும், இது என்ன சாரி ஹவரில் இருக்கும். ஹவர் டு மினிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மினிட் டு ஹவருக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், மினிட் டு ஹவர். ஸோ அப்போ 360யோட 185 வந்து மைனஸ் பண்ணும். 360லேருந்து 105 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் நமக்கு 250/8. இது வந்து பார்த்திங்கன்னா மினிட் டு ஹவருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு ஹவர் டு மினிட்டு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த கண்டுபிடிச்ச ஆன்சரை போடலாம். ஒருவேளை உங்களுக்கு மினிட் டு ஹவரில் கேட்டாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணும்னா 360யோட மைனஸ் பண்ணி போடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து போத் ஆங்கிள் பிட்வீன் போத் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் வேறு சம் ட்ரை பண்ணலாமா? ஸோ இப்போது வேறு சம் பார்த்திங்கன்னா இப்போ 7:30 ஆங்கிள் பிட்வீன் போத் ஹேண்ட், சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையான கோணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இப்போ 7:30 நான் என்ன சொல்லியிருக்கேன் மினிட்டு ஹவர், இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, மினிட் எவ்வளோ இருக்குது 30 இன்ட்டு 11/2 மைனஸ் ஹவர் எவ்வளோ இருக்குது 7 இன்ட்டு 30. ஓகே, இப்போ வந்து இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணால் நமக்கு 165 மைனஸ் 7 3s are 210. இப்போ மைனஸ் பண்ணுங்கள், 165ல் 210 போயிடுச்சுன்னா எவ்வளோ வருது மைனஸ் 45 டிகிரி. ஸோ இதை என்ன பண்ணால் நீங்கள் ஹவருக்கு வந்து மாற்றணும், மினிட் டு வந்து ஹவருக்கு வந்து மினிட் டு ஹவரில் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹவர் டு மினிட்டுக்கு வந்து நம்ம மாற்றணும். அப்போ 360 மைனஸ் எவ்வளோ வரும் 45 வந்தால் எவ்வளோ வருது 360 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. இது பண்ணால் நமக்கு 315 டிகிரி வந்து டோட்டலாக வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ இதுதான் வந்து 730க்கு 2 முள்ளுக்கும் இடையான கோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது டைப் 2 வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா உங்களுக்கு ஓவர்லேப். ஓகே, சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொட்டு செல்லும் அப்படிங்கிறது இல்லை தொட்டுக்கொள்ளும் அப்படிங்கிற அந்த மாதிரியான சம்ஸும் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ ஓவர்லேப் ஷார்ட் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் எந்தெந்த டைமில் ஓவர்லேப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு 1 டைம். ஓகே, அப்போ 12 மணி நேரத்துக்கு எத்தனை மணி நேரம் வரும்? 11 டைம்ஸ். அதுவே 24 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ 12 மணி நேரத்துக்கு அடுத்து போச்சுன்னா உங்களுக்கு 12 டைம்னு வரணும். அப்போ அது அடுத்த நாள் இதை கணக்கு வரும். அப்படி இது பண்ணக்கூடாது. ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு டைமு, 12 மணி நேரத்தில் 11 டைம் தான் அது ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்ளும். அப்போ ஒரு நாளில் 22 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தித்து கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு CUT கொஷனில் ஒரு நாளில் சிறிய முள்ளும் பெரிய முள்ளும் எத்தனை முறை தொட்டுக்கொள்ளும் அப்படிங்கிற கேள்வி அப்படியே கேட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 டைம்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர் ஒரு நாளில் அப்படிங்கிறது. ஓவர்லேப்பிங் டைம் இப்போ வந்து ஆங்கிள் பிட்வீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா சொன்னேன். அதுமாரி ஓவர்லேப்பிங் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? x × 60/11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, இதில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 3 மணி மதியம் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே 2 முள்ளும் ஷார்ட் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போது ஒன்றை ஒன்று ஓவர்லேப்பிங் ஆகும் சந்தித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஓகேவா? எப்பயும் சொன்னீங்கன்னா எக்ஸுங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன நம்பர் தான் யூஸ் பண்ணோம். இப்போ 3 இங்கே எக்ஸு அதே 3 × 60/11. இப்போ 3 இது பண்ணால் 180/11. ஓகேவா? இதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 180 வந்து எப்படி எழுதலாம்? 11 180. ஸோ எத்தனை 11? ஒரு 11 மீதி 7 6 66 கேன்சல் பண்ணால் 4. அப்போ வந்து 11 16 4. ஸோ அப்போ 3:16. ஸோ இது 3 மணி 16 நிமிடம் 4/11 நொடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் சந்தித்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரியுதா? இப்படி ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்துருக்க டைமை சின்ன டைம் எதாக இருக்கோ அந்த டைமை வந்து இந்த எக்ஸுங்கிற இடத்துல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு சம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே ஒன்றை ஒன்று எப்பொழுது ஓவர்லேப்பிங் ஆகும் அப்படின்னா ஸோ ஃபார்முலா வந்து சொல்லிவிட்டு இந்த எக்ஸுங்கிறதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ எக்ஸு வந்து எப்பயுமே சின்ன நம்பரு. இப்போ 2 × 60/11. ஓகேவா? ஸோ 2 × 120/11. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ இதில் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்கும்போது 2 × 10/11 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ ஏன்னா 110 மீதி 10 இருக்கும். இப்போ வந்து மேலே இது பண்ணால் உங்களுக்கு இந்த 2:10/11 வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்றை ஒன்று ஓவர்லேப்புக்கு ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டைப்பு 2. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைப் 3 வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் 180 டிகிரி வந்து எப்போ அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா x = x ± 6 × 60/11. ஸோ இந்த +or- எப்போ யூஸ் பண்ணால் 6 இல்லை 6 விட அதிகமாக போகும்போது என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். 6 விட கம்மியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 2 PM to 3 PM அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் எங்கே எதிர் கோணம் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ எக்ஸுங்கிறது வந்து எப்போ சின்ன நம்பரோ அதை எடுத்துக்கோம். 2:2. ஸோ 6 விட வந்து கம்மியாக இருக்குது. அப்போ வந்து இதை ப்ளஸ் பண்ணிக்கணும். +6 × 60/11. ஸோ 2:8 × 60/11. 2:8 48 480/11. ஸோ இது கேன்சல் பண்ணால் நமக்கு 43 11
ஸோ ரிமைனிங் வந்து 7 கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 243 711 அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி வந்து நமக்கு அமையும் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஸோ வேறு சம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இப்போ 6 to 7 PM எப்போ ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் எப்பவுமே சின்னது இருக்கும் 6. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஓகே, எப்போ ஏன்னா மைனஸ் எப்போ சொல்லியிருக்கேன் 6 விட அதிகமாக போகும்போது நம்ம மைனஸ் பண்ணிப்போம். 6 minus 6 into 60 divided by 11. அப்போ 6 இப்போ 0 into 60 divided by 11. 0 into anything 0. அப்போ 6 மணிக்கு தான் நமக்கு 180 டிகிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஆப்போசிட் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே வேறு எந்த மாதிரி சொன்னால் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஸோ எந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நான் அது எதுவும் சொல்லியிருக்கேன். எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எது சின்னதாக இருக்கோ அதை எடுத்துக்கணும் 8. ஸோ 8ங்கிறது 6 விட அதிகமாக போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும் 8 minus 6 into 60 divided by 11. இப்போ 8 is to 2 into 60 divided by 11 120 divided by 11 அடித்தோம்னா 8 is to 10 divided by 11. ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள் வந்து நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எப்போ ஆப்போசிட் ஆங்கிள்னா ஃபார்முலா எக்ஸ் இஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 into 60 divided by 9. கொடுத்துருக்க டைம் வந்து 6 விட அதிகமாக போச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம், 6க்கு உள்ளே இருந்தால் ப்ளஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் இதுக்குடைய கான்செப்ட். ஸோ டைப் 4 ரைட் ஆங்கிள் செங்கோணம் எப்போ அமையும் அப்படிங்கிற கிளாக்கில் அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபார்முலா எக்ஸ் இஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 into 60 divided by 11. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ஃபார்முலா போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும் 1 மணி நேரத்தில் எத்தனை முறை ரைட் ஆங்கிள் அப்படின்னா 2 times வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆங்கிள் இருக்கும். அப்போ 12 மணி நேரத்தில் எத்தனை டைம் 22 times. அதுவே 24 ஹவர்ஸில் எத்தனை முறை வரும் வந்துன்னா 44 times வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செங்கோணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கடிகாரத்தில் அமையும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமாக இப்போ இந்த ஃபார்முலா எப்படி நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 10லிருந்து 11 மணிக்குள்ளே உங்களுக்கு 10 AM to 11 AM எப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆங்கிள் வரும். ஓகேவா? ஸோ 10 AM லேருந்து 11 1 மணி நேரம். நான் வரைய சொல்லியிருக்கேன் 1 மணி நேரத்தில் 2 முறை செங்கோணம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 10லேருந்து 11க்குள்ளே எப்படி அமையும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஸோ 10 ஓகே எக்ஸ் ப்ளஸ் ஸோ எக்ஸுங்கிறது வந்து நம்ம 10 ஃபஸ்ட்டு வந்து 3 into 60 divided by 11. ஓகே, அடுத்தது 10 minus 3 60 divided by 11. ஓகே, இப்போ வந்து 10 13 60 divided by 11. ஸோ 7 60 divided by 11. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது 13 ஆயிடுச்சு. இப்போ 12 விட அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணோம்னா இதை 13 minus 12 மைனஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வரும் 160 divided by 11. இப்போ 10 ஆன்சர் வேணும்னா 60 divided by 11 வந்து ஒரு செங்கோணம் கோணமையும். அதே இங்கே எவ்வளோ வரும் 7 6 are 540 எல்லாரும் 42 420 divided by 11. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 420 11 வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வரும்போது எவ்வளோ வரும் நமக்கு கேன்சல் பண்ணால் 38 2 divided by 11 வரும்.
ஓகே 380 38 2 டிவைட் பை அப்போ 10 38 2 11 நமக்கு நம்ம செங்கோணம் முக்கோணம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இதே மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாமா? அப்போ 10 ஓகேவா 5 மீதி 10 11 55. ஸோ 5 டிவைட் பை 55 60. இப்போ 10 5 டிவைட் பை 11. அப்போ 10 5 நிமிடம் கடந்து 5 11. இங்கே 10 38 2 டிவைட் பை 11 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செங்கோணம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த எக்ஸு ப்ளஸ் 3 வந்து -3 இது பண்ணும்போது 12 விட அதிகமாக 12 இல்லை 12 விட அதிகமாக போச்சுன்னா 12ஓட வந்து மைனஸ் பண்ணிக்குவோம். அதுவே கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம வந்து டைரெக்டாக பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இதுவே நீ மைனஸில் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணால் 12 வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு சம் போகிற மாதிரி இது வந்து 10 to 11. இப்போ வந்து இப்போ 2 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள ரைட் ஆங்கிள் ஓகேவா? இப்போ 2 அதாவது எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 2 இப்போ 2 + 3 இன்ட்டு 60 டிவைட் பை 11. அதாவது என்ன சொல்லியிருக்கோம், 1 மணி நேரத்தில் 2 வாட்டி ரைட் ஆங்கிள் இருக்கும். அப்போ 2 ரைட் ஆங்கிள் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 2:5 இன்ட்டு 60 டிவைட் பை 11. ஓகே, அப்போ வந்து 300 டிவைட் பை 11. ஓகேவா? இப்போ வந்து 311 இது பண்ணிக்கிங்க. 222 இங்கே வந்து 807 இங்கே வந்து 3. அப்போ 2 மீதி ரிமைண்டர் இங்கே 27 டிவைட் பை 11. ஸோ இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரைட் ஆங்கிள் எங்கே வரும்? 2:2 -3 இன்ட்டு 60 டிவைட் பை 11. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா -1 வருது. ஓகேவா? இப்போ -1 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு 0 -1னா 0விட கம்மிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம +2 ஆட் பண்ணோம். போன சம்மில் வந்து பார்த்திங்கன்னா 12 விட இல்லை 12 விட அதிகமாக போச்சுன்னா -12 பண்ணோம். இங்கே வந்து 0 விட கம்மியாக போயிடுச்சால +2 பண்ணிக்குவோம். ஓகே, இன்ட்டு 60 டிவைட் பை 11. ஸோ 12ல் 1 போச்சுன்னா 11. அப்போ 11 இன்ட்டு 60 11. ஸோ கேன்சல் ஆகிரும். இப்போ 2 இன்ட்டு 60 வந்து என்ன சொல்லுவாங்க? ஸோ 0 60. அப்போ டோட்டலாக 16 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செங்கோணம் வந்து அமையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் வந்து இது வந்து இப்படி தான் வந்து இந்த ரைட் ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி டைம் கொடுத்துட்டேன். இப்போ ½ ஹவரில் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5:32 6 இதில் வந்து ரைட் ஆங்கிள் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ போன 2 சம்லாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு இடையில் 2 வாட்டி வரும். அதனால் வந்து 2 டைம் போட்டோம். இப்போ வந்து இந்த 5:32 6க்குள்ளே எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது ஆக்சுவல் வந்து 5 எடுத்துக்குவோம். எக்ஸு ஸோ என்ன பண்ணுவோம்? 5 + 3 இன்ட்டு 60 டிவைட் பை 11. ஓகேவா? ஸோ 8 இன்ட்டு 60 divided by 11 48 divided by 11. ஓகேவா? அப்போ வந்து 48 11. ஓகேவா? 4 வாட்டி வரும். 44 கேன்சல் பண்ணால் 4 மறுபடியும் 3 வாட்டி வரும். 3 வாட்டி வந்துச்சுன்னா 33 மீதி 7. அப்போ 5 மணி 43 நிமிடம் 11 7/7. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். 5:43 7 டிவைடட் பை 11 அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஈஸியாக ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸு இப்போ ஒரு மணி நேரம் கொடுத்தாங்கன்னா நமக்கு 2 இது கண்டுபிடிக்கணும். ½ ஹவர் கேப்பில் இருந்தாங்கன்னா கொடுத்துருக்கிறத வந்து எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ 1 மணி நேரம் கேப்புங்கிறத தான் எக்ஸ் ப்ளஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இதுதான் வந்து சிம்பிளாக ரைட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆன்சர்.